வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வீரவேல் முருகனுக்கு கரோகரா. இந்த பதிவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வேல் வழிபாடு முறைகளையும் அதனோட பலன்களையும், அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை தீபத்தோட பயன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா முருகப்பெருமானோட பக்தனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேல் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நம்ம இப்போ முருகப்பெருமான் எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வமான ஒரு தெய்வம். அவரோட அழகையும் அவரோட புகழையும் சொல்கிறதுக்கு இந்த ஜென்மம் பத்தாது. அந்த அளவுக்கு ஒரு கருணை கடல் தான் நான் சொல்லுவேன். 12 கைகளால் அள்ளித்தரும் வள்ளல்னு சொல்லுவேன். என்னோடய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கிறார். அதே மாதிரி உண்மையாகவே முருக பக்தனுக்கு நிறைய அதிசயங்களை நடத்திட்டு இருக்க தெய்வம் தான் அவருன்னு நான் சொல்லுவேன். வேல் வழிபாடு நம்ம செய்யறது மூலயமா நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் வழிபாடு கரெக்டான முறையில் நம்ம வழிபடணும். நம்ம வேல் வாங்கி நம்ம வச்சு நம்ம வழிபட்டால் மட்டும் பத்தாது. நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமை அன்று, அதுவும் பிரம்ம முகூர்த்த அந்த டைமில் நம்ம வேல் அபிஷேகம் செய்து அவருக்கு பிரசாதங்கள் செய்து நம்ம வழிபடும் பொழுது, முக்கியமாக அவருக்கு திருப்புகழ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட மந்திரங்களை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது அதிகப்படியான முருகனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் வேல் அபிஷேகம் செய்யலாம். எந்த மாதிரி வேல் அபிஷேகம் நம்ம செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், நெய், தேன், விபூதி இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யலாம். அதே மாதிரி எளிமையான பிரசாதங்களை நீங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம். கண்டிப்பாக என்னால் நல்லாவே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரசாதங்கள் நீங்கள் செய்து வழிபடலாம். உங்களோட அன்பை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறன். அதே மாதிரி நீங்கள் வேல் அபிஷேகம் செய்யும் பொழுது கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், வேல்மாறன் படிக்கலாம். ரொம்ப ஒரு அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை அந்த டைமில் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு அதிகப்படியான சக்தி இருக்குது. ஏன்னா வெற்றிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா வெற்றிக்கு உரிய ஒரு இலை. அந்த இலையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையிலிருந்து நான் விடுபடணும், என்னோடய வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லணும், சொந்த வீடு எனக்கு வேணும், என்னோடய கல்வியில் ஒரு வளர்ச்சியே எனக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை தீபம் செவ்வாய் உரை அந்த டைமில் நம்ம வழிபடும் பொழுது அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா அபிஷேகங்களை செய்து பிரசாதங்கள் வைத்து நம்ம எல்லா பூஜையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது திருப்புகழ். அவரோட நாமத்தை பார்த்திங்கன்னா நம்ம பாடுறது மூலயமா உண்மையாகவே அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் மனதுருகி கண்ணீர் பெருக முருகப்பெருமான் கிட்ட, முருகா எனக்கு இதை செய்து கொடு நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய ஒரு அள்ளித்தரும் வள்ளல். அவர் 12 கைகளால் அள்ளித்தரும் வள்ளல். அதனால் கண்டிப்பாக அவர்கிட்ட மனதுருகி கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் 9 வாரம், அதாச்சும் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், எத்தனை நாள் நாங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறது அப்படின்னு. 9 வாரங்கள் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம். 11 வாரங்கள், 21 வாரங்கள், இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபடும் பொழுது ஒரு வெற்றி பாதை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். செல்வ செழிப்பு, சொந்த வீடு, திருமண தடை, அதே மாதிரி கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி, குழந்தை பாக்கியம் எல்லாமே தரக்கூடிய ஒரு அள்ளித்தரக்கூடிய வள்ளல் அவர். அதனால் அவர்கிட்ட போய் சரணாகிதி அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அவரே கெதி, அவர் மட்டுமே கெதி. அதனால் எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், முருகனோட நாமத்தை நீங்கள் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ முருகன் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவார். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வீரவேல் முருகனுக்கு கரோகரா. நன்றி.